சிறந்த மாடுபிடி வீரர்கள் முதல் பரிசு திரு அபிசித்தர். படித்துக்கொண்டே திருப்பூர் பனியன் நிறுவனத்தில் கடினமான பணி. இன்று ஜல்லிக்கட்டு போட்டியில் தமிழகத்தை மீண்டும் திரும்பி பார்க்க வைத்திருக்கும் அபிசித்தர். முதல் பரிசு சிறந்த மாடுபிடி வீரர், முதல் பரிசு அபிசித்தர். சிவகங்கை மாவட்டம் பூவந்தி கிராமத்தைச் சேர்ந்தவர். 21 வயதான அபிசித்தர். சாதாரண சிறிய ஓட்டு வீடு, அதற்குள் ஏராளமான சைக்கிள்கள், ஏராளமான பாத்திர பரிசு பொருட்கள், ஏராளமான கேடயங்களும் பதக்கங்களும். வீட்டில் இருக்கும் அதிகமான பொருட்கள் ஜல்லிக்கட்டு போட்டியில் வென்றவைதான். 21 வயதில் 200க்கும் மேற்பட்ட பரிசுகள். அவரது தந்தை ஒரு ஏழை விவசாயி. அபிசித்தரின் மூத்த சகோதரர் இறந்து விட்டாராம். இருந்தாலும் அபிசித்தருக்கு பிரியமான ஜல்லிக்கட்டில் பங்கேற்க அவரது தந்தை தடை செய்யவில்லை, மாறாக ஊக்குவித்தே வந்திருக்கிறார். ஆரம்பத்தில் மஞ்சு விரட்டு, வடமாடு மஞ்சு விரட்டு போட்டிகளில் அதிக ஆர்வம் காட்டியிருக்கிறார் அபிசித்தர். அதன் பிறகு அதிக அளவில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் களம் கண்டு வந்திருக்கிறார். மறைந்த தனது சகோதரர் அபினேஷின் பெயராக அபினேஷ் நண்பர்கள் ஜல்லிக்கட்டு குழு என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக இளைஞர்கள் பலரும் ஒன்று சேர்ந்து பல்வேறு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்று வருகிறார்களாம். இந்த முறை அலங்காநல்லூரில் அந்த குழுவை சேர்ந்த 4 வீரர்கள் பங்கேற்று அதில் 2ஆம் பரிசு வென்ற நிலையில் சில சர்ச்சைகள் ஏற்பட்டதை அனைவரும் பார்த்திருப்போம். இளைஞர் அபிசித்தருக்கு நீச்சல் உள்ளிட்ட உடற்பயிற்சிகள் மீதும் பிரியம்தான். மதுரையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் 3ஆம் ஆண்டு பயின்று வந்தாலும் குடும்பத்தின் ஏழ்மை சூழ்நிலையின் காரணமாக விடுமுறை நாட்களில் திருப்பூர் சென்று பனியன் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறாராம் அபிசித்தர். அவரது கோரிக்கையெல்லாம் சிறந்த மாடுபிடி வீரர்களை அங்கீகரித்து தகுதிக்கேற்ப அரசு வேலை வழங்கி உதவிட வேண்டும் என்பதுதான். எழுத்த பின்